ஹாய், வெல்கம் டு துளிர். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களான வள்ளி வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க சின்ன இடத்துல எப்படிலாம் செடியை யூஸ் பண்ணியிருக்காங்க, செடியெல்லாம் அழகாக அமைப்பாக வச்சுருக்காங்கன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்களேன், தர்மாகோல் பாக்ஸு, வீணான கட்லு, நெட்டு, வீணான சைக்கிளு, இதெல்லாம் அழகாக பக்குவமாக எந்தெந்த செடியை எப்படிலாம் வளர்க்கணுன்னு அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், சொரக்காய் செடி, இது ஃபுல்லாகவே ஒரு பந்தல் போட்டு அழகாக சொரக்காய் செடி வச்சுருக்காங்க. இது அவங்க பசங்களோட ஸ்போர்ட்ஸோட நெட்டு போல் இருக்குது. அதை அழகாக யூஸ் பண்ணி அதில் பந்தல் அமைச்சு அந்த கொடி அதில் போயிருக்கு. அதில் ஒரு சொரக்காவும் அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்கும். இங்கே பாருங்கள், அந்த சைக்கிளில் அழகாக திராட்சை கொடி இருக்குது இல்லைங்களா, அதை அழகாக விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொடியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன தெரியுங்களா, ஒரு நம்ம லைஃப்பில் எவ்வளோ அடிபட்டாலும் எப்படி முன்னுக்கு வரணுன்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடியை தான் எடுத்துக்கணும். ஏன்னா எந்த குச்சி எங்கே போகுது, எந்த கழி எங்கே போகுது அப்படின்னே தெரியாது. ஆனால் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அது எப்படியா இருந்தாலும் மீண்டு வந்துடுது. கொடிச்செடி பொதுவாகவே நம்ம லைஃபுக்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களேன், கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லாவே வச்சுருக்கு. மழையில் கொஞ்சம் கொத்தவரங்காய் செடி மட்டும் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அதையுமே நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் சணலில் தூக்கி நிறுத்தியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்க சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பூவுமே வச்சுருக்கு. இது மணத்தக்காளி செடி, நல்லா கீரைலாம் நல்லா பறிச்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் அதில் நம்மளுக்கு இலைத்தலைகள் கம்மியாக இருக்குது. இதுவுமே கத்திரிக்காய் செடி தான். இது பாருங்கள், இதில் தக்காளி விதை போடலை. ஆனால் இந்த வேஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா தக்காளி, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்திருக்கு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் பட்ரோஸுமே இருக்குது. இது பாரிஜாதம், இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் ஒரு சின்ன மொட்டு இருக்குது. இது டோரியா பூ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செடி இது. இதில் இன்னும் பூ வைக்கல, டோரியா பூ. இது புதினா தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. நல்ல ஈஸியாக மாடி தோட்டத்தில் ஈஸியாக ஒரு சிலதை வைக்கலான்னா அதில் புதினாவும் ஃபஸ்ட்டு, கீரை, வெண்டைக்காய், இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக ஈல்டு எடுக்க முடியும். நமக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கே ஒரு ஆசை இருக்கும். எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுக்க என்னாகுன்னா அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சீடு நம்ம கொடுத்தது தான். ஊசி பச்சை மிளகாய் சீடு அங்கே விதைச்சிருக்காங்க. இது எல்லாமே கத்திரிக்காய் வெரைட்டி. இந்த வெள்ளை நீல கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. பிஞ்சு தான் நிறைய இந்த வெள்ளை நீல கத்திரிக்காய் மட்டும் எப்படின்னா கொத்தாக காய் வைக்கும். கொத்தவரங்காய் செடி, இது மழையில் எல்லாம் கொஞ்சம் கொத்தவரங்காய் எப்பயுமே நீட்டாக போகுமா செடி, அதனால் மழைக்கு தாங்காது. நம்ம என்ன பண்ணோன்னா, அது ஒரு குச்சி கொடுத்து நம்ம நிறுத்தி வைக்கணும். குச்சி கொடுத்து நம்ம கட்டி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு சாயாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஐடியாலாம் சின்ன ஐடியாலாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அதை கட்டி வச்சுருவாங்க. முருங்கை செடி சின்ன க்ரோ பேக்கில் தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. அதை பாட்டிங் மாற்றி வைக்க போகிறதா நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இது வெண்டைக்காய் செடி, அவங்களுக்கு செம்மையாகவே இது நல்லா ஈல்டு கொடுத்துருக்கு. எப்பயுமே மாடிக்கு வந்தால் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, கொத்தவரங்காய் செடி அவங்களுக்கு ஏமாற்றாமல் காய் கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது பாருங்களேன், முள்ளங்கி நிறைய இருக்குல்ல. முள்ளங்கியோட கவுண்டிங் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இலைகள் நிறையாவே இருக்குது. இது அந்த மாலையில் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பூ, அந்த இலை, அது பேர் எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது துளசி இது கருந்துளசியும் இல்லை, வெள்ளை துளசியும் இல்லை. இது அதுக்கும் நடுப்பட்ட ஒரு வெரைட்டி. எல்லாமே மேக்ஸிமம் க்ரோ பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தர்மாகோல் பாக்ஸில் நல்லா தாராளமாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அந்தளவுக்கு எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கனகாமரம் செடியும் இருக்குது. இது பாருங்களேன், இது வெண்டைக்காய் அறுவடை முடிஞ்ச பிறகு ஒரு வெண்டைக்காய் விதைக்கி விட்டுருக்காங்க. இது நாட்டு வெண்டைக்காய், நார்மலான பச்சை வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, நீட்டு வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் தான் அது. மல்பெரி இப்போ தான் வச்சுருக்காங்க, வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. செடி நல்லாவும் இருக்குது. துளசி ஒரு 4 க்ரோ பேக்கில் துளசி வச்சுருக்காங்க. கஷாயம் இந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக 4 க்ரோ பேக்கில் துளசி வச்சுருக்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது அடுக்கு மல்லி,
பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இவரு நம்மளோட கெஸ்ட்டு தான் அவரு. பார்க்க தெரியுதுங்களா? கேசவர்த்தினி செடி நம்ம தான் ஒரு ஸ்லாபிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதில் வந்து அவங்க நட்டிருக்காங்க. நல்லாவே துளிர் வந்திருக்கு. தக்காளி இவருக்கு இந்த செடிக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கொடுத்தாங்க. தக்காளி வந்து நிறையாவே இவங்களுக்கு வச்சுருக்கு. ஏன்னா நம்ம சைடு வந்து குரங்கு கொஞ்சம் நிறையா வருங்களா, அவர் ஃபுல்லாக போட்டுறது போல இருக்குது. இந்த தக்காளி எல்லாமே வந்து சாப்பிட்றாரு போல இருக்குது. அவர் பார்த்து ஏதோ மீதி வைக்கிறத இவங்க சமைக்கிறாங்க போல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் வெரைட்டிஸ். எல்லாமே ரோஸ் வெரைட்டிஸ் வந்து ஒரு 4 வச்சுருந்தாங்க. டிசம்பர் பூ. இது என்ன கலர்னா அஜந்தா கலர் டிசம்பர் பூ. க்ரோ பேக்கில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. டிசம்பர் மந்த்து வரோம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம். இதை ஜாதி மல்லி எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜாதி மல்லி, இது சந்தனமல்லி செடி. இதுவுமே நம்ம கொடுத்தது தான். அங்கே பாருங்கள், சீதா, மருதாணி. இந்த செம்பருத்தி செடி நம்மக்கிட்டே இல்லை, இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு களை எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். இவர் விதை நம்ம கொடுத்தது தான். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம தோட்டத்தில் அடிக்கடி பார்ப்போமே இவர் தான் கோழிக்கொண்டை. நம்ம கொடுத்த விதை தான். அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்து சும்மா போட்டாங்களாம், நல்லாவே வந்துடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மல்லி செடி அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சூப்பர். ஒரு ரவுண்டு வந்தாச்சு இவங்க தோட்டத்தை நம்ம. ஆனால் இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோங்களேன், பானை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கத்தாழை அழகாக வச்சுருக்காங்க. துளசி அதில் தானாகவே விதை வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்பைடர் பிளான்ட்டு. இதில் பட்ரோஸ்லாம் நல்லாவே அவங்களுக்கு வளர்ந்துருந்தது. ஏன்னா இந்த மழையில் கொஞ்சம் எல்லாமே வீணாகிடுச்சு, ரீபாட்டிங் பண்ணணுன்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. தேங்க்யூ.